ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இதோ வலைகளை பின்னிக் கொண்டிருந்த மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீமோனையும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவையும் பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் அந்த வலையை விட்டு அவருக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, ஊழிய அழைப்பை பெற்று நீங்கள் இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஊழிய அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் உடனே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கிளம்புகிறவர்களாக, புறப்படுகிறவர்களாக இருங்கள். தேவ ஜனமே, நாம் கடலோர பகுதியிலே நாம் கேட்கிற பொழுது இந்த வலைகள் எவ்வளவு விலை உயர்ந்தது, வலைகளும் இதோ ஒரு படகும் இருந்தால் அவன் ஒரு சீமானா இருக்கிறான் என்று சொல்லி கடலோர பகுதிகளே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சீமானா இருந்த பேதுருவும் அந்திரேயாவும் கர்த்தர் கூப்பிட்ட உடனே கர்த்தருக்காக அவருக்கு பின் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சீஷனாய் இருக்கும் பொழுதோ அவர் நித்தியத்துக்கும் நம்மை இதோ நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே தேவ ஜனமே, இதோ கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு வந்தால் சாமுவேலை போல உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலாம் கர்த்தர். ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு அழைப்பு உள்ளது என்று சொல்லி கூப்பிடலாம். தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களுடைய அழைப்பை கர்த்தர் உறுதி செய்யலாம். எனவே தேவ ஜனமே, அழைப்பை மறுதலிக்காமல் நீங்கள் கரங்களிலே எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு படிப்பு படுத்திருந்தாலும், எவ்வளவு மேன்மையான வேலையிலே நீங்கள் இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் விட்டு மனுஷரை பிடிக்கிற வேலையா இருக்கிற தேவனுடைய வேலைக்கு என்று வாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவே எழுந்து நின்று உங்களை கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக மாறுகிறீர்கள். இன்றைக்கு உலகத்திலே அநேக குருகுல பள்ளிகளை நாம் பார்க்கிறோம். ஜீவன் இல்லாதவைகளுக்காக இருக்கிற அந்த பள்ளிகளை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனுக்காக வேதத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிற, இதோ சொல்லிக் கொடுக்கிற இதோ எல்லா பள்ளிகளும், இதோ எல்லா குருகுலங்களும் மிகவும் குறைவாகத்தான் இந்த நாட்களிலே இருக்கிறது தேவ ஜனமே. ஏன் என்று சொன்னால் அதிலே பிள்ளைகள் இல்லை, அதிலே அழைக்கப்பட்ட அழைப்புள்ள மனுஷர்கள் இல்லை என்று சொல்லிதான் நான் சொல்ல முடியும். எனவே கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இருந்தால் அதை தட்டி கழிக்காதபடிக்கு பேதுருவும் அந்திரேயாவும் எப்படி எல்லாவற்றையும் விட்டு கீழே போட்டுவிட்டு தேவனுக்கு பின் சென்றார்களோ, நீங்களும் தேவனுக்கு பின் செல்லுங்கள். தேவனுடைய அழைப்புக்காக காத்திருங்கள். அதுவே நித்திய வேலை, அதுவே இந்த உலகத்திலே பெரிய வேலை, அதுவே இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கனமான வேலை என்று சொல்லி செய்ய ஆரம்பிங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே, உம்முடைய வேலைக்கென்று சீமோனையும் அந்திரேயாவும் தேர்ந்தெடுக்கிற பொழுது உடனே அவர்கள் வந்தார்களே ராஜா, அது போல அழைப்பு உள்ள நாங்களும் உடனே உங்களை பிடித்து கொண்டு வர, உங்களை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சீஷர்களாக நாங்கள் மாற எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்தை எடுத்து போட்டு ராஜா, எதிர்கால கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டு நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் என்று சொல்லி உம்மை நம்பி நாங்கள் வர கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.